திருஷாம் இல்லை, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜிக்கலாக இருக்கக்கூடிய சிக்கல் ஒன்று திமுக இருக்கு. நம்ம அதே தொடர்ச்சியாக பேசும் தொடக்கத்தில் இது இந்தியா கூட்டணிக்கான நெருக்கடியா அல்லது திமுகவுக்கான நெருக்கடியா? இல்லை ஆர்கே சொல்கிறாரு இது நெருக்கடி ஆளுங்கட்சிக்கு தான், ஒரு விவாதத்தை எழுப்ப முடியும், இப்போ ஒரு வேட்பாளரை போட்டுட்டு ஒரு கேம்பெயின் நடத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? கேம்பெயின் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னா எம்எல்ஏ வரைக்கும் நமக்கு கேம்பெயின் இருக்குங்க. இதுல கேம்பெயினிங் ஸ்பேஸ் இல்லைங்கிறதா என்ன? இது ஸ்பேஸ் ஓபன் ஸ்பேஸ் தானே, இந்த விவாதங்கள் தான் அல்லது அறிக்கைகள் தான், பேட்டிகள் தான். விவாதங்கள், அறிக்கைகள், இன்னும் சொல்ல போனா ஒரு மீடியா மூலமாக நம்ம சொல்லலாம். அதை தாண்டி நம்ம யோசிப்போம். வெறும் தமிழர் அப்படி பார்த்தால் தமிழராக இருந்த வெங்கட்ராமன் தான் திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாரு. சரி, என்ன டெல்லி சொல்ல போதோ அதன்படி தான் வைஸ் பிரசிடென்ட் ரெண்டு பேருமே நடந்துக்கிறாங்க. வெறும் 6 அதர்வைஸ் கிளாஸ் தானே, அதைத்தானே பயன்படுத்தி திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. ஆனால் பொதுவாக நம்ம இந்த ஹை கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டுக்குள்ள அரசியலை கொண்டு வந்துட்டோம். விவிகிரி காலத்திலே கொண்டு வந்தாச்சு, இன்னைக்கு இல்ல. 1969 வந்த விஷயம் தான். அப்போது திமுக ஆதரவு கொடுத்தது விவிகிரிக்கு, அதையும் நம்ம மறக்க கூடாது. அப்ப அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஐடியாலஜிக்கலி சூட்டபிள், அவர் ஒரு தொழிற்சங்கவாதி, அது அப்போ சொன்னப்பட்ட காரணம். ஆனால் அபிஷியல் கேண்டிடேட் வேற, எதிர்கட்சிகள் சார்பாக நிறுத்தப்பட்ட கேண்டிடேட்டும் வேற. ஆனால் விவிகிரிக்கு ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் பிற சந்தர்ப்பங்களில் இப்போ தெலுங்கு பிட்டா உதாரணம், இல்லை மராட்டிய பேட்டி உதாரணம், இது எல்லாமே பிற சந்தர்ப்பங்களில் வாய்த்தது. இப்போ திமுகவுக்கு வேற ஆப்ஷன் எதுவும் இல்லை, வேற தமிழ் கேண்டிடேட்டே இல்லை அப்படின்னா இவரை சப்போர்ட் பண்ணுவதில் எனக்கு என்னமோ அதில் பெரிய ஐடியாலஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. என்ன சிம்பிள் ரீசன் என்ன சார், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டதா சார், திரு சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ் அடையாளத்தோடு இப்போ இவர் கூடுதலாக அர்ஜுனமூர்த்தி சொல்கிறாரு பொது சிவில் சட்டத்தை அப்போதே ஆதரித்தவர், அதில் அழுத்தமாக நிற்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டத்தோடு இருக்கும்போது, இங்கே இப்போ திமுகவுக்கு நீங்கள் இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள், அப்போ அதற்கான அந்த ஆதரவு தளத்திலே கேள்வி வராதா? இப்போ குறிப்பாக சிறுபான்மையினர் மத்தியில் அது என்னவா புரிந்து கொள்ளப்படுங்கிற கேள்வி வராதா? பொது சிவில் சட்டத்துக்கு அவர் வெளிப்படையாக ஆதரவு கொடுத்தவர் தான், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் ராஜ்யசபா சேர்மனாக அவர் அப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு அதை நிறைவேற்ற முயற்சி செய்யும் போது அந்த டிபேட் அவர் அலோவ் பண்ணுவார்ல, அது ராஜ்யசபா சேர்மனாகவும் பார்ப்போம். நம்ம வைஸ் பிரசிடென்ட்டை நாளைக்கு பிரசிடென்ட் இயலா நிலை பெற்றால் அவர் பிரசிடென்ட் ஆவார். உதாரணமாக டாக்டர் ஜாகிர் ஹுசேன் அவர் இயலா நிலை பெறும்போது வைஸ் பிரசிடென்ட் அந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, அவர் பிரசிடென்டாக இருந்தார். அதுதான் அதில் இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட். மற்றபடி ராஜ்யசபா சேர்மன் தான், வேற பாயிண்ட் எதுவுமே அதில் கிடையாது. அப்போ ராஜ்யசபா சேர்மனாக அவர் ஜெகதீப் தன்கரை விட சிறப்பாகத்தானே பணியாற்றுவார். ஏன்னா அவரோட ட்ராக் ரெக்கார்டில் அவர் கான்ட்ரவர்சிக்குள்ள போறதே கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்னவோ, நீங்களே சொன்ன உதாரணம் மாதிரி ஒரு வக்கீல் நீதிபதி ஆகும்போது நீதிபதி ரோலை திறம்பட செய்யற மாதிரி தான் சிபிஆர் இருக்காரு. அதை நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து. அது ராஜ்யசபாக்கு நல்லதானு நினைக்கிறேன். நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்த ராஜ்யசபா விவாதம் எல்லாமே ஒருதலைபட்சமா இருந்ததுங்க. ஜெகதீப் தன்கரை இப்போ மாதிரி இருக்க மாட்டாரு அப்படிங்கிறீங்க. இருக்க மாட்டார்ல, அது நமக்கு பெரிய அனுகூலமாச்சே. ஏன்னா அவர் மோடி அரசு சொல்ற எல்லாத்துக்கும் அவர் தலை ஆட்டல, மகாராஷ்டிராலுமே ஆட்டல, நம்மளே பார்த்ததுதான் அது எல்லாமே. அந்த ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கே, அது நல்லது தானே அப்படிங்கிறது என்னோட பார்வை, ஒரு பத்திரிகையாளனாக என்னோட பார்வை தான். வேற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வெறும் ஐடியாலஜி ரைட், நம்ம ஃபைட் அவுட் பண்ணி தான் ஆகணும். நீங்க சொல்ற மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ அரசியல் நோக்கத்தோட தான் திமுகவும் செயல்படும், அப்படித்தானே அதுல புருவாகும். இல்ல, ராஜீவ்காந்தி இப்ப ஆர்எஸ்எஸ் இது திட்டம் அப்படிங்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பாஜக அல்லது பிரதமர் அவங்க தேர்வு அல்லது ஆர்எஸ்எஸ் தேர்வு அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து இதை எப்படி பாக்குறீங்க? ஆர்எஸ்எஸ்ஐ சமாதானப்படுத்த தாங்க தொடர்ந்து மோடி அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அது நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே உரையே அதுக்கு ஒரு உதாரணம். ஆர்எஸ்எஸ் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் என்ஜிஓன்னு அவர் சொல்லியாச்சு. அது என்ஜிஓ கிளாசிபிகேஷனுக்குள்ள அது வருமாங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தேகம். ஆனால் அதை வெளிப்படையா சொல்லி பாராட்டுறாரு. ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு இயக்கத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. என்ன காரணம்னா, மோடிக்கு எங்க மெஜாரிட்டி இருக்கு? அவர் என்ன பழைய வலிமையோட இருக்கிறாரு? சரி, 2019 தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடியா அவரு? அப்படி ஒரு சிக்கலே இல்லையா சார்? எங்க நீங்க இப்ப மெஜாரிட்டி இல்லாம அவர் நெருக்கடியில் இருந்தார் அப்படின்னு ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்குதா சார்? அது இப்போ வராது சார். என்ன காரணம்? இப்போ உதாரணமா ஆந்திராவை எடுத்துங்க, கூடவே சந்திரபாபு நாயுடுக்கு நேர் எதிரியானவரும் இவர் ஆதரிக்கிறாரு. ஆமா. அப்போ நாயுடு அவரோட பால்ஸை கிளவரா பிளே பண்றாரு. ஆனா நமக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். அவர் எப்போலாம் பால மாத்தி அப்படின்னா பிரதமருக்கு நெருக்கடியே இல்லைன்னு தானே வருது.
2 பேரும் ஒரு இதுக்கு வராங்கல்ல. நெருக்கடி இப்போதைக்கு இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். முழு 5 ஆண்டு காலமும் இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா? பீகார் தேர்தல் நாளைக்கு வந்து பெரிய தோல்வியை சந்தித்து விட்டார்கள்னு வச்சுக்குவோம் உதாரணமா. என்ன ஆகும்? நிதிஷ்குமார் வந்து தோல்வி காரணம் இவங்க தான் சொல்ல போறாரு. இப்பமே சிராக் என்னங்க சொல்றாரு? அப்போ நெருக்கடியே இல்லாமலாம் கண்டிப்பாக மோடி அவர்கள் இல்ல. சரி, நெருக்கடி இப்ப வரல, அப்படி வேணா நம்ம எடுத்துக்கிடலாம். நெருக்கடிகள் முற்றுவதற்கான காலம் இருக்கத்தான் செய்யுது. ஏன் வந்து தேர்தல் கமிஷனோட சார் வந்து எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி போய் நாயுடு பெட்டிஷன் போடுறாரு? தேர்தல் கமிஷன் என்னங்க சொல்லுது? நாங்க வரிசையா எல்லா மாநிலத்திலும் கொண்டு வர போறோம்னு சொல்லுது. ஆந்திரால கொண்டு வந்துருவாங்களா? ஓகே, ரைட் சார், பேசும். இன்னைக்கு சர்வே முடிவை பார்த்து நான் நிறைவு கருத்து எல்லாத்தையுமே வாங்கிடுறேன். இன்றைக்கு சொல்லதிகாரம்ல யூடியூப் தலைப்பில் எடுத்த அந்த சர்வே முடிவு, குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக திரு சிபி ராதாகிருஷ்ணனை பாஜக களமிறக்கியிருப்பது தமிழ்நாட்டுக்கான அங்கீகாரம். திமுக கூட்டணிக்கு நெருக்கடி தர அப்படின்னா 62% பேர் திமுக கூட்டணிக்கு நெருக்கடி தர அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க 10,000 பேரில். ஆர்கே, உங்கள் நிறைவு கருத்தாகவும் பதிவு பண்ணலாம். எஸ், இல்லை, என்னை பொறுத்தவரை நிச்சயமாக வந்து சிபிஆர் வர்றது வந்து நான் நிச்சயமாக வரவேற்கிறேன். ஓகே, அதை ஒட்டி வருகின்ற கேள்விகள் நிறைய வரப்போகுது. தன்கர்லேருந்து ஆரம்பிச்சு எப்படி இவர்கள் சபையை நடத்துறாங்கன்னு ஆரம்பிச்சு பல பிரச்சனைகள் வரப்போகுது. தன்கரை கடுமையா விமர்சித்த ஆர்கே இப்ப தன்கர் எங்கேன்னு அவருக்காக ஆதங்கப்பட்டு கேள்வி இல்ல கேட்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இப்போ வந்து எங்க அவர் வந்து வெளிப்படையா ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு, ஒரு அறிக்கை வர மாட்டேங்குது. திடீரென்று உடல்நிலை குன்றது காரணமாக நான் வந்து ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அப்போ உடல்நிலையை பத்தியாச்சும் ஒரு பிரஸ் ரிலீஸ் தேவைப்படுது இல்லையா? நல்லா இருக்காரு, நல்லா இல்ல, ஏதோ ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒண்ணுமே காணும். அப்ப இந்த அரசாங்கத்துக்கு அவ்வளவுதான் கவனம் இருக்கா? அப்போ இந்த அரசாங்கம் கூட இல்லை என்றால் மோடி அரசாங்கம் கூட ஒத்துழைக்கிற எல்லாமே ஜாகிரதையா இருக்கணும்னு ஒரு எச்சரிக்கை வேற இதுல இருக்கான்ற கேள்வி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, தன்கர் மாரியோ இல்லை என்றால் வெங்கையா நாயுடு மாரியோ இவர் வந்து சபையை நடத்த மாட்டாரு, கொஞ்சம் கண்ணியமாக நடத்துவார் என்பது எனக்கு பெரிய ஒரு அக்கறை இருக்கிறது. அந்த அடிப்படையில் அப்ப அதை வரவேற்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. நிச்சயமா திரு ஸ்ரீராம். இல்லை, எனக்கு 2-3 பாயிண்ட் ஜி. நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. 2006 முரசொலியில் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மதவாத இயக்கம்னு சித்தரிக்கப்படுகிறது. அதை வந்து ஒரு திமுக தொண்டனும் வீடு வீடாக சொன்று அது ஒரு தேசிய தொண்டு செய்யும் ஒரு ஆர்எஸ் 2006 பொய் சொல்லலாம். நீங்க பொய் செய்தி சார், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களை பொய் செய்தி ஆர்கே மாதிரி மூத்த பத்திரிகையாளர் மணியை கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு பொய் செய்தி. நீங்க 1999 உங்களுக்கு வந்து அது ஆர்எஸ்எஸ் தானே, அது நீங்க கூட்டணி வச்சபோது ஆர்எஸ்எஸ் தானே. அப்போ அதனால நீங்க கோல் போஸ்ட் நீங்க மாத்துறீங்க திருப்பி இன்னொன்னு கேக்குறேன். இவர் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் அதுக்கு இல்ல, உங்க கட்சியில ஒரு துணை முதல்வர் வர முடியுமா? ஒரு முதல்வர் வர முடியுமா? பொது தொகுதியில் பிற்படுத்தப்பட்டவர்கள் யாரையாவது நீங்க சீட்டு கொடுத்து உங்களால வின் பண்ணி காட்ட முடியுமா? அம்மையார் ஜெயலலிதா மாதிரி உங்களால முடியுமா? அவர்கள் தலித் ஏழுமலையை வைத்து வின் பண்ண வச்சாங்க, இன்னொருத்தரையும் வைத்து வின் பண்ண வச்சாங்க. தனபால் அவர்களை ஸ்பீக்கர் ஆக்குனாங்க, தனபால் அவர்களை ஃபுட் மினிஸ்டர் ஆக்குனாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க திமுக இருந்து நீங்க இன்னைக்கு போட்டு உங்களை அடிக்கடின்னு அடிக்கிறது நீங்க சித்தரிக்கிற நீங்க அந்த பிற்படுத்த மக்களுக்கு என்ன பண்ணீங்க? அதுதான் உங்களால பண்ண முடியல. நீங்க மீண்டும் இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. தமிழக மக்களை ஏமாத்தும் திமுக இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து சப்போர்ட் பண்ணலனா தமிழக மக்களை ஏமாத்துவதற்கு சமானம். அந்த பாயிண்ட் தான் வருங்க. ஏற்கனவே திமுக வந்து ராதாகிருஷ்ணன் நல்ல மனிதர், அவர் திமுகவில் இருக்கணும்னே சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு காலத்துல சொல்லியாச்சு. அதனால திமுக வந்து நிச்சயமா ராதாகிருஷ்ணன்ஜியை வந்து வரவேற்பாங்கன்னு நான் நம்புறேன். என்ன மெயின் காரணம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாராளுமன்ற நிகழ்வுகள்ல வந்து தமிழ்ல தான் நிறைய பேர் தமிழ் எம்பிஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது தமிழை நல்ல புரிதலோட இவரால் அதை கண்டக்ட் பண்ண முடியும். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அந்த கேள்விக்கு பதிலும் கிடைக்கும், பதிலுக்கான செயல்பாடும் பாராளுமன்றத்து மூலமா நடக்கும். அந்த விஷயத்துல வந்து ராதாகிருஷ்ணன்ஜியோட செயல்பாடு எந்த அளவுக்கு கண்ணியமாகவும் நேர்மையா இருக்க போதுன்னா, தமிழர்களுக்கு ஒரு கன்வீனியன்ட் கிரியேட் பண்ண போறாரு. இது நாள் வரைக்கும் இல்லாத, ராஜ்யசபால இல்லாத ஒரு கன்வீனியன்ட் அவங்க ராதாகிருஷ்ணன் ஜி இங்கே இருந்து மொழி பிரச்சனை இல்லாம இருக்க போது அங்கே இன்கேஸ் இந்தி கூட்டல இருந்து ஒரு விபி போனா மட்டும் தமிழ்நாடுக்கு மட்டுமா வேலை செய்ய போறாரு? ராஜீவ் காந்தி கூட நிறைவு கருத்து ஒரே ஒரு பொய் செய்தி சொன்னாரு. அந்த பத்திரிகை இந்த இருக்கு, பிப்ரவரி 2000 2ஆம் தேதி வந்த செய்தி. அதுல வந்து மிக தெளிவா வந்து பத்திரிகையாளர் கேள்வி இருக்கிறாங்க. வாஜ்பாய் ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? தலைவர் கலைஞர் சொன்ன பதில், ஏற்றுக்கொள்கிறேன். திராவிட கழகம் இங்கே சமுதாய இயக்கமாக இருக்கிறது, நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் திராவிட கழகத்திற்கும் கொள்கையில் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கின்றன, அது வேறு விஷயம்.
ஆனால் அவர்கள் சமுதாய இயக்கம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இங்கேயும் நாங்கள் சமுதாய இயக்கமாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இரண்டும் ஒன்றல்ல. நான் திராவிட கழகத்திலிருந்து வந்தவன். இதோட வெளியே சொல்ல முடியாது. இன்னொன்று, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இந்த இப்ப அர்ஜுன் முத்தியா சொல்ற தமிழ் ரொம்ப ஒழிக்குதுங்க பாராமட்டத்துல, தமிழர்கள் ரொம்ப இருக்காங்க, இந்த ஃபைட்டிங் கெப்பாசிட்டி தமிழர்கள் நல்லா பேசலாம் யாருனால இருந்ததுன்னா எங்க முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின்ங்கிற எங்க தத்துவத்துடைய தலைமகனாக முதலமைச்சரா இருந்தது. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நெருக்கடி என்னன்னா, பார்லிமெண்ட்ல ஓடாம மேடம் தமிழ்ல சொல்றபோது ஏன் ஓடுனீங்க? பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் தமிழ்ல பேசும்போது ஏன் ஓடுனீங்க? சொல்றத கேட்காம ஏன் ஓடுனீங்க? தமிழ் தெரியும்ல நீங்க. ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கம் தமிழ் தெரிஞ்சவங்க ஓடுனாங்களே பார்லிமெண்ட். ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவுக்கு எப்படி தமிழ்நாட்டுல எம்.கே. ஸ்டாலின் வெர்சஸ் சதர்ன் இருக்க மாதிரி இந்தியா முழுக்க நேசிக்கப்படுகிற ஒரு தலைவராக வளர்ந்திருக்காரு, தத்துவம் வளர்ந்திருக்கு. அதை எதிர்கொள்வதற்கு ஆர்எஸ்எஸ்க்கு இன்னைக்கு ஒரு இந்த நெருக்கடி கொடுக்கலாமாங்க? இந்த நெருக்கடியே இல்ல. திமுகவுக்கு நெருக்கடி தாங்க. அந்த நெருக்கடியை அவர்கள் சமாளிப்பார்கள்ங்கிறத என் கருத்து. என்ன காரணம்னா, ரொம்ப சிம்பிளா இன்னொரு எஃபெக்டிவ் காம்படிட்டிவ் கேண்டிடேட்டை போட்டா போதும். காம்படிட்டிவ் கேண்டிடேட் போட்டா இந்த விவாதம் எல்லாம் திமுக பக்கம் சேர்ந்து திரும்பும் போது அவர்களுக்கு அது பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் தான். ஆனால் இது ஆர்கே என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறாரு, அப்போசிஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான், இது நெருக்கடியே இல்லைங்கிறாரு. இதை தவிர்த்திருக்கலாங்க. என்னன்னா ரொம்ப சிம்பிள், வந்து எல்லாரையும் கலந்து ஆலோசித்து இதே சிபிஆர் நிறுத்தி இருந்திருக்கலாம். ரொம்ப ஈஸி, அதை செய்யல. ரைட். இந்தியா கூட்டணி என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி.